பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். என்னன்னா, அடிக்கடி சோர்வுகள், பலவீனங்கள், உற்சாகம் இல்லாத தன்மை இதெல்லாம் வரும்போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு வந்து அநேகர் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து நிறைய பேர் கேட்குறது தான், நான் ஒவ்வொரு நாள் வந்து நான் சோர்வாக இருக்கேன், ஒவ்வொரு நாள் வந்து நானே உற்சாகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆண்டவருடைய கிருபை வந்து ஒவ்வொரு நாளும் புதுசு, ஒவ்வொரு நாளும் புதுசு. இதுதான் நிறைய பேத்துக்கு வந்து இன்னைக்கு புரியலை. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணோம்னா, நேற்றைய நாளுடைய கிருபையை வந்து நம்ம சார்ந்துருக்கிறோம். நேற்று நல்லா நம்ம ஜெபிச்சோம்ல, ஸோ அந்த அனாயிட்டிங்கே இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணும், இன்றைக்கும் நான் என்னை உற்சாகமாக இருக்க வைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் நேற்றைய நாள் கிருபை அது நேற்றுக்கு தான். இன்றைக்கி தான் புது கிருபையை நம்ம வந்து வாங்கணும். எப்படி நேற்று நாள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நேற்றைய நாளுடைய ஒரு பலன் தான். நம்ம யாருமே வந்து ஓகே நான் நேற்று சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு நான் சாப்பிடாம நான் பசி எடுக்காது, அதே ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இருக்கும் அப்படின்னா கிடையாது. ஏன் ஒவ்வொரு வேலைக்கே ஒவ்வொரு நேரங்களுக்கே நமக்கு பசிகள்லாம் மாறுது, ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு மாறுது. அதனால இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலைதோறும் கிருபை புதிதாக இருக்குது. அப்போ நம்ம காலையில் எந்திக்கும் போது ஆண்டவரே இந்த நாளைக்கு எனக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. முக்கியமாக நான் எந்த சோர்வு இருந்தாலும் சரி, எந்த பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு உற்சாகம் இல்லாட்டியும் சரி, நீங்கள் என்னை பலப்படுத்துங்க, நான் ஜெபிக்கிறதுக்கு என்னை பலப்படுத்துங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால ஆண்டவருடைய கிருபையை நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ரினியூவல் பண்ணுறக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணோம். எப்படி சொல்லலாம், கழுகுயினுடைய பலத்துக்காக அனுதினமும் நம்ம ஆண்டவரே எனக்கு கழுக போல என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஸோ கழுகனுடைய பலத்துல வந்து ஒரு சோர்வே இருக்காது. அந்த ஒரு பலனுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். அது ஆண்டவரே எனக்கு ரினியூவல் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஆண்டவர் காத்திருந்து அந்த கழுவனுடைய பலனை பெற்றுக்கொள்வோம். நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இருக்கா. ஸோ ஆண்டவரே எனக்கு அந்த கழுவனுடைய பலனை எனக்கு வந்து ரினியூவல் பண்ணுங்க, அதனுடைய எனர்ஜி. ஸோ அது இருக்கும்போது தான் நம்மளுக்கு சோர்ந்து போகாம, நம்ம என்ன வேலை பண்ணாலும் நம்ம சோர்ந்து போகாம இருக்க முடியும். அடுத்து 3ஆவதாக பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக கூட ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க. அப்போ தான் வந்து எனக்கு இது ஆண்டவர் வந்து இன்னும் ஆழமாக சொல்லி கொடுத்தாரு. என்னென்னா, நான் அன்றைக்கி சொன்னாங்க அவங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்குது. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நான் வந்து என்னுடைய கூட பிறந்தவங்களுக்காக, என்னுடைய உறவினர்களுக்காக, இவங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிச்சு எனக்கு எனக்கு வந்து ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் அவனு சொன்னேன், நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க வேணாம் நான் சொல்ல வரல, அவங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். ஆனால் சில ஜெபங்கள் தான் யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கு. ஆவிக்குரிய யுத்தம் பண்ணி நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள். சில ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்படைச்சா மட்டும் போதும். இப்போ உங்களை சுத்தியே ஒரு 1000 பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், நீங்க 1000 எதிரியை வந்து நம்ம ஃபைட் பண்ணணும். இப்போ இந்த ஃபைட்டை நான் விட்டுட்டு நான் வந்து அடுத்த இடத்துல நான் போய் அவங்க எதிரிட்டு நான் போய் போராட போறேன்னு இப்போ போராட முடியாது. ரொம்ப விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா, சுற்றி உள்ளவங்களுடைய பிரச்சனையை நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துடலாம். ஆண்டவரே இவங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக நம்ம ஃபைட் பண்ணி நம்ம வந்து ஜெபிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து நிறைய நேரம் அப்படி தான் வந்து சொல்லுவார். நம்மளுடைய தனிப்பட்ட முறை பிரச்சனையை இன்னொருத்தவங்க அதே அளவு பாரத்தோட ஜெபிப்பாங்களான்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப கஷ்டம். சப்போர்ட் வேணா பண்ணுவாங்க. எப்படி மோசே வந்து ஜெபிக்கும் போது ஊரும் ஆரோனும் 2 கையால் சப்போர்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி சப்போர்ட் வேணா, ப்ரேயர் சப்போர்ட் வேணா கிடைக்கும். ஆனால் உங்கள் ஓன் ப்ராப்ளம்காக நீங்கள் மட்டும் தான் ஜெபிச்சு ஆக முடியும். அதனால் இந்த மித்த பிரச்சனையெல்லாம், மித்த பேர்டன்ஸ் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் ஃபைட் பண்ணி நீங்கள் வந்து ஜெபிக்க முடியும். இப்படி வந்து நான் அந்த சகோதரிகிட்ட வந்து சொன்னேன். அதே மாதிரியே நான் சொல்லிட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் தூங்குறேன். அன்னைக்கு அந்த சகோதரி வச்சே ஆண்டவர் வந்து காமிக்கிறார். எப்படின்னா, ஒரு படி ஃபுல்லாக அவங்க வந்து துணி வந்து துவைக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட துணியை போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் ஒன்றா உட்காந்து கையில் வந்து துவைச்சிட்டே இருக்காங்க, நிறைய துணியாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், சிஸ்டர் இப்போ இந்த காலத்துலலாம் வாஷிங் மிஷின் வந்துடுச்சு, கனவுல சொல்கிறேன்.
அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் அதுக்கான அர்த்தத்தை சொன்னார். இப்போ இவங்களாவே ஒவ்வொருத்தர் கரையாக நீக்கணும் பிரயாசப்படுறாங்க. இது வந்து இவங்களுக்கும் பாரமாக இருக்கும், டைமும் ரொம்ப இதாகும். ஆனால் வாஷிங் மிஷின்றது ஆண்டருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குற மாதிரி அவரே க்ளீன் பண்ணி கொடுத்துருவார். நீங்கள் ஜஸ்ட்டு எல்லா குப்பையும் எல்லா அழுக்கு துணியும் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா போதும். ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆனால் அதாவது இந்த டைமுக்குள்ளே ஆண்டவர் நான் இப்போ 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே அவரே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாரு. இதுதான் ஆண்டவர் எனக்கு காமிச்சது. வாஷிங் மிஷின்னா 1 hour நம்ம செட் பண்ணி 1 hour 40 minutes நம்ம செட் பண்ணி வைக்கிறது பொறுத்தோம். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆன் பண்ணி விட்டா போதும். இப்போ மிஷின்னா நம்ம கையில துவைக்கணும், நம்ம தண்ணி எடுத்து நம்ம உட்காந்து 1 மணி நேரம் ஆகலாம், 1.5 மணி நேரம் ஆகலாம். அந்த கனவுல பாத்தீங்கன்னா நிறைய போட்டு வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட உட்காந்து அவங்க 5 நாள் துவைச்சாலும் பத்தாது போல அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஆண்டவர் வந்து அது மூலமா சொல்றாரு, நீ ஏன் தேவையில்லாத பாரத்தை வந்து நீ ஏன் சுமந்துட்டு இருக்க, என்கிட்ட ஒப்பு கொடு, நான் தான் அவங்களுடைய அழுக்கை அவங்கள வந்து சுத்தி எரித்து அவங்க பாரத்தை நான் தான் கழுவ முடியும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இது மூலமாவும் நமக்கு அநேக நேரம் பலவீனங்கள் வருது, சோர்வு வருது, உற்சாகம் இல்லாம வந்துரும். இப்படி நம்ம ரொம்ப ஓவர் பேர்டனை நம்ம தூக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா. அடுத்த 4வது பார்த்தோம்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது பொதுவாகவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அனாயிட்டிங்கும் சரி, நம்மளுடைய கிருபையும் சரி, நம்ம வந்து அதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி செலவழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணின்னா நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், எடுத்து ஊற்றிட்டோம்னா நம்ம பாட்டில் வந்து எம்டி ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி வைக்கணும் இமீடியட்டாக. நம்ம பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்து நம்ம சர்வே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால் ரொம்ப நாளுக்கு மேலே நம்மளால் நீடிச்சு இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி நான் அநேகர் பண்ணுற தவறே அப்படி தான். எடுத்தோடனே தேசத்துக்காக இங்கே பண்ணுறோம் அங்கே பண்ணுறோன்னு ரொம்ப நம்ம அங்கங்கன்னு வச்சு நம்ம அநேகருக்காக வச்சு நம்ம அந்தந்த நாளைக்குள்ள கிருபையும் அனாயிட்டிங்க நம்ம இழந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ நமக்குன்னு வரும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே ஜெபிக்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கொட்டுறீங்களோ அதை திருப்பி நம்ம ரிஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து. இப்போ நம்ம நிறைய நேரம் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். இப்போ ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது 24 மணி நேரம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா அந்த சார்ஜ் இருக்க வரைக்கும் அதை சார்ஜ் இப்போ என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ 97% சார்ஜ் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு நல்லா உற்சாகமாக இருக்குது, பயங்கரமாக நான் யூஸ் பண்ணுறேன். இதே ஃபோனு 50% இருக்கும்போதே நான் பார்க்குறேன். அப்பயுமே நான் ரீசார்ஜ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா அதை வந்து திருப்பி ஒரு 80கோ 90கோ நம்ம ஏற்றி வைக்கணும். அப்பயும் நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன்னு வைங்க, அப்பயும் வந்து நம்ம இன்னும் 50 இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் எனக்குன்னு ஆபத்துன்னு அவசரத்துக்கு நான் எடுத்து ஃபோன் பண்ணும்போது எனக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். இதுக்கு தான் நாங்கள் சொல்ல வரேன். இப்படி தான் நம்ம வந்து ஒரு சில நமக்கு ஜோம் பண்ணும்போது நம்ம பலவீனமாக இருந்து சோர்வுக்குள்ளே போயிடுவோம். காலையில் பார்த்தோன்னா பயங்கரமாக தேசத்துக்காகவும் அங்கே பார்த்தீங்கன்னா பிறருக்காகவும் பயங்கரமாக ஜோம் பண்ணிடுவோம். ஆனால் நமக்குன்னு ஒரு சில நேரம் நமக்கு வரும்போது இதாகும். ஆனால் எப்பப்பெல்லாம் யார் யாருக்கா அடுத்தவங்க ஜோம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் ஜோம் பண்ணாலும் சரி, நம்ம அநேக நேரம் நம்மளுடைய கிருபையும் அபிஷேகத்தை அனாயிட்டிங்கும் நம்ம வெளியே கொடுக்குறோம். அதை நம்ம திருப்பியும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ரொம்ப நேரம் நிலைத்திருக்கவே முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால் நிலைத்திருக்க முடியாது. ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஒரு ஸ்திரீ தொடுவாங்க, தொட்டதுமே அவங்களுக்கு சுகம் கிடைச்சிரும். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதே அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அவருக்கு தெரியுது என்கிட்ட இருந்து ஒரு அனாயிண்டிங் வெளியே போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இது நமக்கு வந்து வரணும். இப்ப நம்ம ஒருத்தவங்க சின்னதா நம்மளால என்கரேஜ் பண்ணா கூட ஆண்டவர் இருக்காரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு மோட்டிவேஷன் தான் கொடுத்துருப்போம். ஆனா அதுல கூட நம்மகிட்ட உள்ள அனாயிண்டிங் தான் கொஞ்சம் அவங்களுக்கு வெளியே போயிருக்கும். அவங்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட நாங்க 5 minutes நான் பேசினமே நான் மோட்டிவேட் ஆயிட்டேன், நீங்க பூஸ்டப் ஆனது ஓகே, அடுத்து நான் அனாயிண்டிங் நான் வந்து ஏத்துறா மட்டும் தான் நம்ம மறுநாள் நம்ம ஒரு 4 பேத்துக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ண முடியும். இந்த சீக்ரெட் தெரியாதனால தான் அநேகர் ஜெபத்துல நிறைய பேத்துக்கு வந்து அந்த சோர்வு ஜெபத்தை வந்து ரொம்ப ஒரு பிரியப்பட்டு செய்ய முடிய மாட்டேங்குது. இன்னைக்கே ஒரு நாள் ஆர்வமா செய்யறாங்க. அதான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஜெபிச்சுட்டு பல நாள் தூங்குற கணக்கு தான் இது. இது வந்து என்ன அப்படின்னா இந்த இதுதான், ஒரு நாள் உட்காந்து ஜெபத்துல பயங்கரமா ஃபயரா, அந்த ஃபயருக்குலாம் அளவே இல்லை. நம்ம பார்ப்போம், வா இவங்க எவ்வளோ ஃபயரா இருக்காங்க, இவங்க டெய்லி இப்படி இருப்பாங்க, பார்த்தா ஒரு நாள் விட்டு மறுநாள் பார்த்தா தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த ஃபயரை வந்து ரீசார்ஜ் பண்ணி ஏற்றிக்கிட்டு நம்ம அதை இந்த ஒரு சின்ன சீக்ரெட்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து கடைசி 5வதா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வர மனிதர்கள் வந்து நம்ம அக்கினியை குறைக்கிறவங்களும் வருவாங்க, அக்கினி கூட்டுறவங்களும் வருவாங்க. இது வந்து நம்ம ரொம்ப கவனமா வந்து இருக்கணும். ஒரு சில பேருடைய கான்வர்சேஷன் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒருத்தவங்களோட பேசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதான் நம்ம வந்து இதுல நம்ம பார்க்கலாம். இப்ப தெளிலாளுடைய ஆவியை நம்ம மீட் பண்ணோம்னு வைங்களேன், அன்னைக்கு உங்க அக்கினி மொத்தமா அவிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்.
இதே Secret-அ தெபாரோலாவுடைய ஆவியை நம்ம மீட் பண்ணோம்னு வைங்களேன், பாராக்கு வந்து கூப்பிடுறாரு, நீங்க என் கூட வாங்க யுத்தத்துக்கு. அதாவது அவர் அந்த ஃபயரை வந்து ஃபீல் பண்றாரு. இவங்க என் கூட வந்தா என்கிட்ட இருக்க fire ஆண்டவரே இன்னும் வந்து நம்மகிட்ட வந்து அதிகமாகும். நல்ல பக்கத்துல இருக்க மாதிரி, நமக்கு வந்து நல்ல இன்னொரு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி, ம். எனக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி. அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆனா நம்ம யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது. இப்ப நம்ம சபைக்கே போனாலும், ஒரு சில பேர் அறியாமையில வருவாங்க. நெறைய விக்கிரகத்தின் போராட்டங்கள், ம். நெறைய இச்சையின் ஆவிகள், என்ன பலவித ஸ்பிரிட்ஸோட வருவாங்க. அதுக்காக நம்ம அவங்களோட பழகக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா ஸ்பிரிட்ல வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ம். அக்கினிய வந்து அவங்க அவித்து போடுற அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு கான்வர்சேஷனை கரெக்டாக கொண்டு போகணுமோ, நம்ம சொல்ல வேண்டிய சத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு, இல்ல சொல்ல வேண்டிய காரியத்தை மட்டும் சொல்லிட்டு, அவங்களோட அந்த கான்வர்சேஷனை கரெக்டாக வச்சுக்கணும். சிம்சோன் நினைச்சிருந்தானா அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவளை அவ்வளோ தூரம் அவர் அவாய்ட் பண்ணவர் தான். இருந்தாலும் அந்த வசனத்துல இருக்கோம் ரொம்ப தொந்தரவு பண்ணனால வந்து ஒரு இது பண்ணான்ட்டு அவரே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஒரு சில ஃபோன்லேயுமே ஒரு சில பேர்கிட்ட நம்ம வந்து சேட் பண்ணோம்னு வைங்களேன், அந்த கான்வர்சேஷன் எங்கே போகுதுன்னே நமக்கே தெரியாது. ஆனாலும் வேற வழியே இல்லை, சும்மா நம்ம சேட் பண்ணணுமேன்ற மாதிரி போவோம். இதெல்லாம் நம்ம அக்கினி அவித்து போடுறது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற எனர்ஜி சுத்தமாக போயிருக்கும். அந்த நாளுக்குரிய இது வந்து எல்லாமே போயிருக்கும். இதெல்லாம் வந்து அக்கினி அவித்து போடுறதான காரியங்கள். சேட் பண்றதா இருக்கலாம், வீடியோஸ் இப்போ பார்க்க, ஆமா, சேட்டிங்லாம் videos, விட இப்போ நிறைய videos ரீல்ஸ் பார்க்கறதா. பார்க்கறது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது, இதுதான். நீங்க ஆவிக்குரிய செய்திகள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சத்தியத்தை நீங்க அறிஞ்சு வெளியே வாரீங்கன்னு அர்த்தம். இதே நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற சத்தியத்தை, நீங்க அறிஞ்ச சத்தியத்தை நீங்க மறந்து போறீங்கன்னு அர்த்தம். அது உங்கள்கிட்ட இருக்கிற அக்கினியும் அவித்து போட்டுரும். அப்போ அந்த நாளுக்கு ப்ரேயர் பண்ணவே மூடு வராது. அப்படியே நாளும் சரி நம்ம நாளைக்கு ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வரும். இப்போ நாங்கள் ஒரு 5 காரியங்கள் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இந்த 5 காரியங்களும் நீங்கள் நல்லா நிதானிச்சு பார்த்தீங்கனாலே போதும். அனுதின வாழ்க்கையில், ஏன்னா எல்லாருமே மனுஷங்க, பாடுள்ள மனுஷங்க தான். நம்ம வசனம் இருக்கு, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணான். மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்றாரு, மழை பெய்யணும்னு ஜெபம் பண்றாரு. ஸோ எல்லாருமே ஒரே சரீரம் தான். நம்ம நினைப்போம் ஒரு சில பேரை பார்த்து, இவங்களாம் பயங்கர அனாயிட்டடா இருக்காங்க, இவங்களுக்குலாம் என்ன, இவங்களாம் நினைச்சா எப்பனாலும் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனா அவங்ககிட்ட போய் கேட்டால் தான் தெரியும், எனக்கும் அந்த நீங்க என்ன ஃபேஸ் பண்றீங்களோ அதே லெவல் தான் நானும் ஃபேஸ் பண்றேன். ஆனா அவங்களுக்கு அதை ஓவர் கம் பண்ண அந்த ஐடியா தெரியும், அதனால ஓவர் கம் பண்ணி வராங்க. ஒரு சிலர் நமக்கு அது தெரியாதனால நம்ம தோத்து போற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ இந்த 5 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதை நல்லா மெடிடேட் பண்ணுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களோட பேசுவார். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.